கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளின் வழியாக நம்மோடு பேசுகின்ற நேரம். எப்பொழுதுமே சங்கீதங்கள் நமக்கு மிகுந்த ஆறுதலை கொடுப்பவைகள். எப்பொழுதெல்லாம் நாம் உற்சாகம் இல்லாமல் பலவீனமாக உணர்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுவார். ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு பிரயோஜனமாக நம்மோடு பேசுகின்ற வார்த்தைகளாக இருக்கும். சங்கீதங்கள் தனிப்பட்ட அனுபவத்திலே இருந்து எழுதப்பட்டவைகள். எனவே எப்பொழுது நாம் வாசித்தாலும் நம்மை அவைகள் கட்டுகின்ற விதமாக இருக்கும். சில பிரபலமான சங்கீதங்கள் உண்டு. நமக்கும் நிறைய சங்கீதங்கள் மனப்பாடமாக தெரியும். சின்ன வயதிலிருந்தே நாம் கேட்டு சொல்ல பழகி இருக்கின்றோம். ஆரம்பித்தால் கடகடவென்று நாம் சொல்லிவிடுவோம். இன்றைக்கு நமக்கு மிகவும் தெரிந்த 23ஆம் சங்கீதத்திலே இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொரு வசனமும் அழகான ஆழமான அர்த்தமுள்ள வசனம். ஆண்டவரை மேய்ப்பராக பாவித்து எழுதப்பட்ட சங்கீதம். என்றால் ஆடு மாடு என்று பொருள். அதை மேய்ப்பவர்தான் ஆயர். போதகரை நாம் ஆயர் என்று சொல்லுகிறோம். சபையார் மந்தை, சபையை மேய்ப்பவர் ஆயர். கடவுள் மேய்ப்பராக இஸ்ரவேல் மக்கள் மந்தை என்ற பார்வை இருந்தது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவரை மேய்ப்பராக நாம் பார்க்க முடியும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே மேய்ப்பனை போல அவர் நமது மந்தையை மேய்ப்பார் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த சங்கீதம் 23ஐ 3 பிரிவுகளாக பிரித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல் 3 வசனங்கள், 4வது வசனம், கடைசி 2 வசனங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு தடவை ஒரு சண்டே கிளாஸ் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு சிறு பிள்ளை வந்து 23ஆம் சங்கீதத்தை எல்லோருக்கும் முன்பதாக மனப்பாடமாக சொல்ல ஆரம்பித்தது. ஆங்கிலத்திலே God is my shepherd, I shall not want என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த சிறு பெண் பதஷ்டத்திலே God is my shepherd, that is all I want என்று சொன்னதாம். எல்லோரும் சிரித்து விட்டார்கள். அந்த போதகர் எழுந்து சொன்னார், அந்த சிறு பெண் சொன்னதுதான் உண்மை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அது எனக்கு போதும். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கின்ற பொழுது நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவர் என்ற நம்பிக்கையை இந்த வார்த்தைகள் கொடுக்கின்றது. முதல் 3 வசனங்களிலே ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேவைகளை சந்திக்கும் மேய்ப்பர், காட்ஸ் ப்ரொவிஷன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எதிர்கால நம்பிக்கையை தருகின்ற வார்த்தை. நாம் குறைபட வேண்டிய அவசியமில்லை என்று இந்த சங்கீதம் சொல்லுகின்றது. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ச்சல், தொழுவத்தை தாண்டி நடைபெறுகின்ற செயல். ஏதோ அடைத்து வைத்திருக்கின்ற தொழுவத்திலோ ஒரு குறிப்பிட்ட இடத்திலோ அல்ல, கட்டுப்பாடு இல்லாத, பாதுகாப்பு இல்லாத அந்நிய இடத்திலும் கூட ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பாக என் தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில்
மேய்க்கிறார். எது எனக்கு தேவை, எப்பொழுது தேவை, எப்பொழுது புட்கள் தேவை, எப்பொழுது தண்ணீர் தேவை என்று சொல்லி தேவைகளை அறிந்து நம்மை நடத்துகின்றவர் நம்முடைய மேய்ப்பர் என்பதை நாம் மறுபடியும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். 3வது வசனத்திலே என் ஆத்துமாவை தேற்றுகிறார், சரியான பாதையிலே நடத்துகிறார். அன்பானவர்களே, எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்தும். பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் ஒரு வேதாகம கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது, அந்த படிப்பு முடிந்தவுடன் நான் வட இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் மிஷனரியாக. பாதி நாட்கள் சென்று விட்டது. ஒரு நாள் எனக்கு மிகவும் சோர்வாய் இருந்தது. சரீரத்திலே பலவீனங்கள், குடும்பத்திலே சில பொருளாதார நெருக்கடிகள். அப்பொழுது எனக்கு திருமணம் ஆகியிருக்கவில்லை. அந்த கல்லூரியிலே ஃபுட்பால் மைதானத்தின் ஓரத்திலே நிறைய ஸ்டோன் பெஞ்சஸ் இருந்தன. ஒரு ஓரத்திலே ஒரு மாலை வேளையிலே உட்கார்ந்திருந்தேன். ஊழியம்லாம் செய்ய வேண்டாம், வீட்டுக்கு போயிடுவோம், விசுவாசியாக இருப்போம், பகுதி நேரமாக முடிந்த வரைக்கும் ஊழியம் செய்வோம் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். கையிலே வேத புத்தகம் இருந்தது. வேதத்தை புரட்டி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தின் வழியாய் என்னை உற்சாகப்படுத்தினார். 48ஆம் சங்கீதம் 14வது வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அந்த வசனம் என்னை தேர்ச்சினது, பலப்படுத்தினது. கிட்டத்தட்ட 30 வருஷம் தாண்டிருச்சு. இன்றைக்கும் நான் ஓடுவதற்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்துகின்றார். இந்த வசனம் எனக்கு மனப்பாடமாக தெரிந்தாலும் கூட, எப்பொழுதெல்லாம் சில நெருக்கடிகள், சில சோர்வுகள் வருகின்றதோ, வேதாகமத்தை திறந்து அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்பேன். என் ஆத்துமாவை ஆண்டவர் தேற்றுகிறவர். நேற்றைக்கு காலையில் கூட கொஞ்சம் ஒரு டல்னஸ் இருந்துச்சு. என்னுடைய மார்னிங் டிவோஷன் நேரத்தில், என்னுடைய டிவோஷன் நேரத்தில் வழக்கமாக வாசிக்கிற அதிகாரம் அன்றைக்கி ஏசாயா 49ஆம் அதிகாரம். ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசும். நிறைய வசனங்களை அங்கே ஆண்டவர் எனக்காய் வைத்திருந்தார். 15ஆம் வசனத்தில், உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கின்றவர், நம் தேவைகளை சந்திக்கின்றவர். புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்க்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என்னுடைய பொருளாதார வாழ்க்கையிலும் குறைகள் இல்லாமல் ஆண்டவர் நடத்துகிறவர். அல்லேலூயா. இந்த முதல் 3 வசனங்களிலே ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்கின்ற காரியத்தை பார்க்கின்றோம். காட்ஸ் ப்ரொவிஷன். 4வது வசனம் யாராவது வாசிங்க. ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மரணம், இருள், பள்ளத்தாக்கு, இந்த 3 வார்த்தைகளுமே யாவரும் விரும்பாத வார்த்தைகள். ஆண்டவருடைய பாதுகாப்பும் ஆண்டவருடைய பிரசன்னமும், காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் காட்ஸ் பிரசன்ஸ், பாதுகாத்து உடன் இருக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. இங்கே மரணம், இருள், பள்ளத்தாக்கு, இந்த 3 வார்த்தைகளையும் நீங்கள் கொஞ்சம் தனித்தனியாக யோசிச்சு பாருங்கள். மரணம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அதற்கு மேலே ஒன்றுமில்லை, எல்லாம் முடிந்து விட்டது, அப்படிப்பட்ட சூழல். இருள், திடீரென்று பவர் கட் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ணணும்னு ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்கும், என்ன பண்ணணும்னு தெரியாது.
மரணம், இருள், பள்ளத்தாக்கு. ஒருவன் விழுந்தா, ஆழமான ஒரு இடத்துல விழுந்தால் அவன் உயிரோடு இருக்கிறானா செத்தானா எலும்பு கிடைக்குமா தெரியாது. ஆடு மாடுகளை இஸ்ரவேல் தேசத்திலே மேய்க்க செல்லுகின்ற பொழுது மலை பகுதிகளுக்கு எடுத்து செல்லுவார்கள். மலை உயரமான இடங்களிலே ஆடுகளை மேய்க்கின்ற பொழுது ஓரங்களில் பாதுகாப்பு இருக்காது, ஃபென்ஸ் எல்லாம் இருக்காது. கால் தவறி விழுந்து விட்டால் கீழே சென்று விடும் பள்ளத்தாக்கு. ஸோ அதை அனுபவித்து தாவீது இங்கே எழுதுகின்றார். நான் கீழே எங்கே இருக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. என் வேதனைகள், என் சூழல் யாருக்கும் புரியாத ஒரு நிலை, பள்ளத்தாக்கு. கொடைக்கானலில் ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, எட்டி பார்த்துருக்கீங்களா? பயமாக இருக்கு இல்லையா? அதை தான் இங்கே அநேக சமயங்களில் நான் கீழே விழுந்துட்டேன்னா மேலே இருக்கவங்களுக்கு தெரியாது. பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் சில சமயங்களில் நம்மளுடைய வேதனைகளை வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழல். புரிஞ்சிக்க மாட்டாங்க. சில சமயம் வீட்டிலையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, வெளியையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, வேலையை பார்க்குற இடத்துலையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்மோடு நெருக்கமாக இருக்கவங்க கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. பள்ளத்தாக்கின் அனுபவங்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மேய்ப்பராக என்னோடு இருக்கின்றார். இந்த மூன்றும் பயங்கரமான ஒரு விஷயம். எல்லாம் முடிந்தது போல இருக்கும், தடுமாற்றமான சூழ்நிலைகள் இருக்கும், யாருமே என்னை உணராத நிலை இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது? நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இங்கே 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, கோல், தடி. ரெண்டும் ஒன்று தானா? சொல்லுங்க. இல்லை, கோல் வேறு, தடி வேறு. சொல்கிறேன். கோல் எதற்கு? கோல்னா எப்படி இருக்குன்னா, ஒரு முனையில் ஒரு நீளமான ஒரு ஒல்லியான குச்சி முனையில் வளைஞ்சி இருக்கும், தொரட்டின்னு சொல்லுவோம். வீட்டில் முருங்கைக்காய் மரம் இருந்துச்சுன்னா அதை பறிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அதான் கோல். இந்த கோல் மேய்ப்பர்கள் 2 காரணங்களுக்காய் உபயோகிப்பார்கள். ஒன்று, உயரத்தில் இலைத்தலை இருந்தால் ஆடு எட்டாமல் இருந்துச்சுன்னா அதை வளைத்து சாப்பிட வைப்பாங்க. 2வது, வழி தவறி ஆடு செல்லும் பொழுது நீளமாக அப்படி கழுத்தில் போட்டு இழுத்து சரியான பாதையில் நடத்தவும் ஆபத்திலிருந்து மீட்கவும் அந்த கோல் பயன்படுத்தப்படும். தடி எதற்கு? ஆடுகளை ஓநாய் போன்ற கொடிய மிருகங்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக, அடித்து விரட்டுவதற்காக, ஆபத்துகள் வருகின்ற பொழுது ஆடுகளை காப்பாற்றுவதற்காக, பாதுகாத்து உடன் இருக்கும் ஆண்டவர். அப்ப இந்த கோல், தடி, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இன்றைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை கோலால் பெற்றுக்கொள்கிறேன், சரியாக வழிநடத்தப்படுகிறேன். எனக்கு ஆபத்து வரும் பொழுது தடியால் காப்பாற்றப்படுகிறேன். அதனால்தான் 2ஐயும் சொல்லுகின்றார். என்னுடைய நிகழ்காலத்தை அந்த கோல் பார்த்து கொள்ளும், என்னுடைய எதிர்காலத்தை அந்த தடி பார்த்து கொள்ளும். அல்லேலூயா. பாதுகாத்து உடன் இருக்கும் ஆண்டவர். 2ஆம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது ஆண்டவரை நேசிக்கின்ற ஒரு போர் வீரன் அந்த படையிலே அவன் இருந்தான். இரவு நேரத்திலே அவனுக்கு வேலை இருந்தது, கூடாரங்களை கவனிக்கின்ற பொறுப்பு. இரவு நேரங்களிலே கூடாரம் அடித்து உள்ளே தங்கியிருப்பார்கள். இவன் இரவிலே சுற்றி வந்து கூடாரங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு அவனுக்கு இருந்தது. எந்த நேரமும் குண்டு பாய்கின்ற அபாயம்.
பயப்படுகின்ற ஒரு சூழலிலே அவன் தன்னுடைய வேலையை கவனித்து கொண்டிருந்தான். அவனுக்கு சிறு வயதிலே இருந்து தெரிந்த ஒரு பாடலை அவன் சத்தமாய் பாடிக்கொண்டிருந்தான். வேறு அடைக்கலம் இல்லை, என் நம்பிக்கை உம்மீது நிலைத்து விட்டது, என் பாதுகாப்பற்ற தலையை உமது இறக்கையின் நிழலால் மூடிக்கொள்ளுவீர். இந்த அர்த்தம் பொதிந்த ஒரு ஆங்கில பாடலை அவன் பாடிக்கொண்டிருந்தான். அந்த இரவிலே அவனுக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. போர் முடிந்து விட்டது. பல மாதங்கள் ஆனதற்கு பிறகு ஒரு நாள் இதே போர் வீரன் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருந்தான். அப்படி கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது பயணத்தின் இடையிலே இதே பாடலை அவன் சத்தமாய் பாடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த பாடலை கேட்ட ஒரு ஜெர்மானிய நாட்டை சேர்ந்தவர் அவனிடத்திலே வந்தார். ஐயா, நீங்கள் இப்பொழுது பாடின பாட்டை பல மாதங்களுக்கு முன்பு போர் நடக்கின்ற சமயத்திலே நீங்கள் பாடினீர்களா? இந்த போர் வீரனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. ஆமையா, அன்றைக்கு இரவிலே நான் பயந்து கொண்டிருந்தேன், கூடாரங்களை கவனித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த ஜெர்மானியர் சொன்னார், நானும் ஒரு போர் வீரன் தான். உங்களையெல்லாம் சுடுவதற்காகத்தான் நாங்கள் அந்த பகுதிக்கு வந்தோம். நீங்கள் அங்கே பாடிக்கொண்டிருந்ததை நான் கவனித்தேன். துப்பாக்கியை எடுத்து சுடுவதற்காய் முயன்ற பொழுது என்ன நடந்ததுன்னே தெரியவில்லை. என்னால் துப்பாக்கியை சுட முடியவில்லை. அது கீழே விழுந்து விட்டது. நான் மனதை மாற்றிவிட்டு வேறு இடத்திற்கு போய்விட்டேன் என்று சொன்னாராம். அன்பானவர்களே, அநேக சமயங்களிலே நம்மை அறியாமலேயே தேவரீர் என்னோடு இருக்கிறீர். யோசிச்சு பாருங்க, மதுரையிலெல்லாம் பயங்கர டிராஃபிக். காரில் டூ வீலர்லாம் போகும் பொழுது எத்தனையோ தடவைகள் மயிர் இலையில் நான் தப்பி இருக்கிறேன். நம்ம மெல்ல போனாலும் வேகமாக போகிறவர்கள் கொஞ்சம் பேலன்ஸ் தவறி இருந்தாலும் குடும்பமாக விழுந்திருப்போம். இங்கே வசனம் என்ன சொல்லுகின்றது? தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எல்லா காலங்களிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். காட்ஸ் ப்ரொவிஷன், காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் காட்ஸ் ப்ரெசன்ஸ். 5-6 வசனங்களை யாராவது வாசிங்க. காட்ஸ் ப்ராமிஸ், எதிர்கால நம்பிக்கையை காட்டும் மேய்ப்பர். என் வாழ்நாள் முழுவதும் அவர் என்னோடு இருப்பார். பந்தி, எல்லோரும் இருக்கின்ற இடம். எல்லோருக்கும் முன்பதாக ஆண்டவர் என்னை உயர்த்துகின்ற ஆண்டவர். உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார், நிரப்புகிறார். நான் ஆண்டவருடைய மந்தைக்குள் இருந்தால் நான் பெருமையானவன் அல்ல. அல்லேலூயா. என்னை நிரப்புகின்ற ஆண்டவர், என்னோடு நடந்து வருகின்ற ஆண்டவர். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். புதிய பாதையிலே நடக்கின்ற பொழுது, புதிய சூழலை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவர் என்னோடு இருந்து என்னை நடத்துகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். இங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கின்றோம். என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னோடு இருப்பேன், உன்னை நான் வெட்கப்படுத்த விட மாட்டேன், எல்லோருக்கும் முன்பதாக நான் உன்னை உயர்த்துவேன். இந்த புதிய பாதையில் வரும்பொழுது நிறைய குறிப்புகளை வேதத்திலிருந்து நாம் எடுக்க முடியும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரம், புதிய பாதைக்கு புதிய இடத்துக்கு போகிறாரு. 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் மோசே பயந்து கொண்டு இருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களில் யோசுவாவுக்கு ஆண்டவருடைய உற்சாகமான வார்த்தைகள், திகையாதே, கலங்காதே,
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எப்பொழுது? புதிய பாதை, புதிய பொறுப்பு, புதிய சூழல் எல்லாவற்றுக்கும் முன்பதாக நிற்கின்ற பொழுது, யோர்தானை கடக்க வேண்டும், எரிகோவை கடக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நான் மோசையோடு இருந்ததைப் போல உன்னோடும் இருப்பேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு தயக்கம், 13 இறுதியில் 14 பக்கத்தில் வந்துட்டாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, நம்ம போக முடியாது, தேசம் நல்லா இருக்குது, ஆனால் அந்த ஜனங்கள்லாம் நம்மை விட பெரியவர்கள். அப்போ யோசுவாவும் காலேபும் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம், சீஷர்களெல்லாம் பயந்து கொண்டு தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து மேலே போகிறாரு. 28ஆம் அதிகாரம், மத்திய 28ஆம் அதிகாரத்தில் கடைசியில் என்ன சொல்கிறாரு? 20ஆம் வசனத்தில், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் உண்டு. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த உலகில் மட்டுமல்ல, மறுமையான வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்க போகிறேன். எப்பொழுதெல்லாம் இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கின்றோமோ, இந்த 3 காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், காட்ஸ் ப்ரொவிஷன், காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் காட்ஸ் ப்ரெசன்ஸ், பாதுகாப்பும் அவருடைய பிரசன்னம், காட்ஸ் ப்ராமிஸ், அவருடைய வாக்கு தத்தம். இந்த சங்கீதத்தை மறுபடியும் நான் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் மெய்ப்பராக இருக்கிறார், எத்தனை பேர் அவருடைய மந்தையிலே எப்பொழுதும் நடக்கிறோம். நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஹாலிவுட் ஃபீல்டில் ஒரு புகழ்பெற்ற நடிகர் இருந்தார், ரிச்சர்ட் பர்டன். அவர் ஒரு தடவை அமெரிக்க தேசத்திலே தான் சிறு வயதிலே வளர்ந்த ஆலயத்திற்கு சென்றார். அங்கே சண்டே கிளாஸ் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாருக்கும் இவரை பார்த்தவுடன் சந்தோஷம். மேடைக்கு வர சொல்லிட்டாங்க. மேடையிலிருந்து பார்க்குறாரு. இவர் சிறு பையனாக இருந்த பொழுது இவரை வழிநடத்தின போதகரும் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார், வயதானவராக. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இந்த ரிச்சர்ட் பேட்டன்ட்ட, ஐயா நீங்கள் முன்னாடி வந்து சங்கீதம் 23 மனப்பாடமாக சொல்ல வேண்டும். நடிகர் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் மேலே வந்தார். நான் இந்த சங்கீதத்தை சொல்லுவதற்கு ஆயத்தம், ஆனால் ஒரு கண்டிஷன். நான் சொல்லி முடித்ததற்கு பிறகு என்னுடைய குருவானவர் உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அவரும் வந்து எனக்கு பிறகு இதை சொல்லணும். அந்த குருவானவரும் தலையாகிட்டார். இவர் மைக்க பிடிச்சார். நடிகர் இல்லையா, ரொம்ப அழகாக, தெளிவாக, கம்பீரமாக, நல்ல வசன உச்சரிப்போட சங்கீதத்தை அழகாக சொல்லி முடிச்சிட்டாரு. எல்லாரும் கைதட்டினாங்க. தட்டு தடுமாறி அந்த வயதான போதகர் வந்தார், மைக்க பிடிச்சார். அவனால் அவரை போல வேகமாலாம் பேச முடியலை. சங்கீதத்தை ஆரம்பித்தார். The Lord is my shepherd. எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அவர் அந்த சங்கீதத்தை சொல்லும் பொழுது எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர், எல்லாரும் தொடப்பட்டாங்க. அந்த சங்கீதத்தை அழகாக சொல்லி முடிச்சிட்டாரு. மறுபடியும் அந்த நடிகரை வந்து சொன்னார், நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, நானும் இந்த சங்கீதத்தை சொன்னேன், அவரும் சொன்னார், நான் வந்து உங்களுடைய கைகளையும் காதுகளையும் தான் நான் தொட்டேன், ஆனால் இந்த போதகர் உங்கள் இதயத்தையே தொட்டு விட்டார்,
காரணம் என்ன தெரியுமா? எனக்கு இந்த சங்கீதத்தை தான் தெரியும், ஆனால் இந்த போதகருக்கு இந்த மெய்ப்பனை நன்றாக தெரியும். அல்லேலூயா. அன்பானவர்களே, எந்த அளவிற்கு நாம் இந்த மெய்ப்பனை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பெண் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இந்த நல்ல அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் 2-3 வார்த்தைகள் உண்டு. கேலாஸ் அப்படின்ற வார்த்தை உண்டு, அகிதாஸ் அப்படின்ற வார்த்தை உண்டு. கேலாஸ் அப்படின்னா நல்லா இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு சாதாரணமாக சொல்கிற வார்த்தை. அகிதாஸ் என்றால் மாரலி குட், ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. நானே மிகச்சிறந்த நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அந்த மெய்ப்பன் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோடு இருப்பேன், உன்னை போஷிப்பேன், எப்பொழுதும் உன்னை வழி நடத்துவேன். அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் என்னை சரியான பாதையில் வழி நடத்துவார். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம்